வெல்கம் பேக் டு கவிதா கிறிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. அது எப்படி பண்ணுறது, இதை குழம்புன்னு சொல்லலாம், தொக்கு மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கொஞ்சம் ட்ரையாக தொக்கு மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் செக் பண்ணலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரைஸோடு சாப்பிட்றதுக்கு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். 1.5 ஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவு மிளகு, காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மட்டும் ஜீரகம் போதும், ரொம்ப போட்டிங்கன்னா ஃப்ளேவர் மாறிடும். ஒரு துண்டு தேங்காய், இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பூண்டு உரித்து 2 பங்காக பிரித்து வச்சுருக்கேன். எதுக்குன்னு நம்ம பண்ணும்போது பார்க்கலாம். 3 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாயும் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் வச்சு எப்படி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு டேஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்து அதில் கொத்தமல்லி, மிளகு, பூண்டு எல்லாத்தையும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். வேணும்னா எண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் வறுத்துக்கலாம். அனுபவம் இல்லாதவங்க தனித்தனியாக வறுத்துக்கிறது நல்லது. ஏன்னா மிளகும் ஜீரகமும் கரிஞ்சிடும் சீக்கிரமாக. அப்படி கரிஞ்சிருச்சுன்னா குழம்பு கசக்கும். ஜீரகத்தை வறுக்காமையே போடுறது ரொம்ப நல்லது. வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும். மிளகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா உடனே ஆஃப் பண்ணி மாற்றிடுங்க பிளேட்டில். இப்போ இது கூட கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காயும் நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 3 காஞ்ச மிளகாய். இப்போ எனக்கு மிளகு வெடிக்குது, ஸோ நான் ஆஃப் பண்ணிட்டேன். இதில் மீதி இருக்கிற ஜீரகத்தை மட்டும் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி இந்த சூட்லேயே டக்குன்னு அதை ஒரு கலர் கிளறிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலையை அலசி வச்சுருக்கிறதுனால அதை தனியாக வதக்கிக்க போகிறேன். வதக்கி அரைச்சோன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். ஆனால் தண்ணி ஊற்றி தான் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறேன். இதையும் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஆறட்டும். அதுக்கிடையில் தேவையான அளவு தண்ணி, அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கல்லுப்பு போட்டிருக்கேன். ஏன்னா கத்திரிக்காயில் எரு உரம் எல்லாம் போட்டிருப்பாங்க. இது ஒரு 5 to 10 minutes ஊறட்டும். நம்ம காம்போடு தான் ஆட் பண்ண போகிறோம். நீட்டு காம்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு கத்திரிக்காயோடு இருக்க காம்போடு தான் நான் ஆட் பண்ண போகிறேன். இது ஊறிட்டுருக்க கேப்பில் மிக்சியில் நல்லா தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. நல்ல பேஸ்ட்டாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கத்திரிக்காயெல்லாம் அலசினதுக்கப்புறமா நல்லா டிஷ்யூ வச்சு ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு இந்த மாதிரி 4 கீரல் போட்டிருக்கேன். இதில் பூச்சி இருக்கா என்னென்னு செக் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய், கல்லெண்ணெய் 2ம் கலந்து விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம். இப்போ எல்லா கத்திரிக்காயும் இதில் போட்டு நல்லா பொரித்து எடுக்க போகிறேன். எண்ணெயில் போட்டு வதக்கிறதுனால கத்திரிக்காயில் குழம்புல போட்டதுக்கப்புறம் கூட ரொம்ப உப்பு, புளிப்பு, காரமெல்லாம் ஏறாது. ஏன்னா முக்கால்வாசி இதுலேயே வெந்துடும். அதனால் மிதமான சூட்டில் வேக வச்சு தான் எடுக்கணும். இதை மூடி போட வேண்டாம். இப்போ ஒரு கை சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். மீதி இருக்கிற பூண்டையும் எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டு குழம்ப தாளிக்க போகிறோம். இப்போ கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மூடி போட்டிங்கன்னா வேர்வை தண்ணி பட்டு எண்ணெயில் பட்டு தெறிக்கும். மூடாமையே வதக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெய் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் எண்ணெயை நான் எடுத்து வெளியே வச்சுட்டேன். வேணும்னா லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்குது. இதில் 1 ஸ்பூன் வெந்தயமும் 1/2 ஸ்பூன் சோம்பும் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சோம்பு. இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா இருக்கிற பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயத்தை நான் முழுசாக ஆட் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. அப்படி வேண்டான்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இந்த எண்ணெயிலே போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம்.
இதை நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ், பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளியை வந்து ஊற வச்சுருந்தேன், அதை நல்லா கரைச்சி இது கூட ஆட் பண்ண போகிறேன். குழம்பு மாதிரி வேணுங்கிறவங்க தேவையான அளவு நிறையாவே தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு துண்டு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் எண்ணெயிலே போட்டு வதக்கிக்கலாம். நான் தொக்கு மாதிரி பண்ண போகிறேன். புளி வந்து பழைய புளின்றதுனால கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கலராக வேணும் அப்படின்னு. காரம் உப்பெல்லாம் செக் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது, அதனால் குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி போட்டிருக்கேன். மூடி போட்டு மிதமான சூட்டில் நல்லா கொதிக்க வச்சு பச்சை வாசனைலாம் போகட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி அதில் கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மாதிரி வேணுங்கிறவங்க காரக்குழம்பு மாதிரி தண்ணியாக பண்ணிக்கலாம். இதே மெத்தட் தான். இப்போ இந்த வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை ஆட் பண்ணி நல்லா மிதமான சூட்டில் பொறுமையாக வேக வச்சா ஓரளவுக்கு உப்பு காரமெல்லாம் இதில் இறங்கிடும். அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் பத்தலை இந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது, அதனால் நான் எடுத்து வச்சுருக்க எண்ணெயில் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறேன். இப்போ எண்ணெயெல்லாம் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு மறுபடியும் மூடி போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். இப்போ நல்லா சுண்டி கொதிச்சு வந்துடுச்சு பாருங்கள். எண்ணெயெல்லாம் ஓரத்தில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதான். கன்சிஸ்டன்சி கூட நான் நல்லா திக்காக தொக்கு மாதிரி வச்சுருக்கேன். ரைஸில் போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் வந்து அப்பளம் இருந்தாலே போதும், அவ்வளோ நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்ம காரக்குழம்புக்கு என்ன செய்கிறோமோ அதை மாதிரி செஞ்சுக்கலாம் சைட் டிஷ்ஷு. இங்கே லைட்டிங் கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால் உங்களுக்கு மஞ்சள் கலராக இருக்குது. ஆனால் நேரில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது கலரு. அவ்வளோதான், நம்மளோட சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுவேனோ அதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஃபோட்டோஸ் கூட அனுப்புங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.